தாவேகா தலைவர் விஜய் முதல்வராக வேண்டும். சபரிமலை யாத்திரை. சேலம் மாவட்டம் கிழக்கு தாவேகா பெத்தநாயகன்பாளையம் நகர பொருளாளர் பிரசன்னா வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதல்வராக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சபரிமலை யாத்திரை சென்று சாமி தரிசனம் செய்தார். விஜய் ரோட் ஷோ. புதுச்சேரியில் வரும் 5ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த திட்டம். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை விஜய் ரோட் ஷோ மேற்கொள்ள அனுமதி கோரி தாவேகா கடிதம். தளபதிக்காக தயாராகும் அமெரிக்கா வாழ் தமிழர்கள். அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து அமெரிக்காவில் வாழும் தமிழர்கள் இந்தியாவுக்கு வருகை தர உள்ளார்கள். ஐடி, சிறு குறு தொழில், வீட்டு பணி வேலை, தொழிற்சாலை தொழிலாளிகள் என சுமார் 5 லட்ச தமிழர்கள் தமிழகத்திற்கு படையெடுக்க தயாராகி வருகின்றனர். இதுவரை தமிழகத்தில் நடைபெற்ற தேர்தல்களில் கணிசமான நபர்கள் மட்டுமே வருகை தந்திருந்தார்கள். ஆனால் இம்முறை அமெரிக்காவில் எடுக்கப்பட்டுள்ள கருத்து கணிப்பில் விஜய்க்கு வாக்களிக்க தமிழக வர தயாராகிறார்களாம். இதில் குறிப்பாக H1B எனப்படும் சிறப்பு விசாவை ரத்து செய்துவிட்டு தமிழகம் வர தயாராகி வருகிறார்களாம். இதுவரை சுமார் 3 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தாய் நாட்டிற்கு திரும்புவதற்காக அமெரிக்காவில் அரசிடம் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. விஜய் கிரிக்கெட் பால் மாதிரி. என்னோட ஓட் விஜய்க்கு தான். விஜய் சரியான ஆளா தப்பான ஆளான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு மாற்றம் வரணும். கிரிக்கெட்டில் புது பால் ஷைனிங்கா இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஒரு பவுன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு மாற்றம் வரணும்னு நம்புறேன். விஜய் 1000 கோடிக்கு மேல சம்பாதிச்சிட்டாரு. ஆனா மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு இறங்கி வராரு. இப்படிக்கு நடிகர் பப்ளு பிருத்திவ்ராஜ். மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே தனியார் பேருந்துகள் மோதிக்கொண்ட விபத்தில் பெண்கள் உள்பட 6 பேர் உயிரிழந்த செய்தி மிகுந்த மனவேதனை அளிக்கிறது. அவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையே தெரிவித்துக் கொள்கிறேன். விபத்தில் படுகாயம் அடைந்தவர்கள் பூரணமாக குணமடையும் வகையில் தேவையான அனைத்து மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி உயர்தரமான சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்துகிறேன். இப்படிக்கு விஜய் தலைவர் தமிழக வெற்றிக் கழகம். விஜய் அழைத்தால் கண்டிப்பாக தாவேகாவில் பணியாற்றுவேன். விஜய் அழைத்தால் தாவேகாவிற்காக பேச செல்லுவேன். ஆனால் இன்னொரு கட்சியில் இணைந்து பணிகளையே செய்ய அளவிற்கு வலிமை இல்லை. எனக்கு வயதாகிவிட்டது. திமுக என்னை அவமானப்படுத்துகிறது. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்படி நாஞ்சல் சம்பத். விஜய் முன்னிலையில் நவம்பர் 27 தாவேகாவில் இணைகிறார் செங்கோட்டையன். உண்மையிலே உங்களின் கருத்து என்ன?